உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் வீடியோ விவிலி வாசிப்பு திட்டத்தின் 22ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 41வது அதிகாரம் 42வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த திட்டத்தை பற்றி முதல் வேலை கேள்விப்படுறீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றின அறிமுக வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த அறிமுக வீடியோவை பார்த்துட்டு முதல் நாள் வீடியோவிலேருந்து துவங்க முயற்சிங்க. இன்றைக்கி நம்ம 41வது அதிகாரம் 42வது அதிகாரத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யோசேப்பினுடைய உயர்வின் நாள், அவருடைய பாடுகள் முடிய போகுது. நம்ம நேற்று எது வரைக்கும் பார்த்தோம், யோசேப்பு சிறையில் கிடக்கிறார். யோசேப்பு சொன்ன மாதிரியே சிறையில் இருந்த அந்த 2 கைதிகளில் ஒருவரான மது பரிமாறுகிறவர் அரசன்கிட்ட திரும்ப அவருடைய பழைய வேலைக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். அந்த அப்பம் தயாரிப்பவரோ அவர் கொல்லப்படுகிறார். இது நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துட்டோம். யோசேப்பு சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் அரசன்ட்டு போகும்போது என்னை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு. ஆனால் அந்த மது பரிமாறுகிறவர் மறந்து விடுகிறார். நேற்று அதோடு நம்ம முடித்தோம். இன்றைக்கி அவர் மறந்தாலும் கடவுள் யோசேப்பை மறக்க மாட்டார். அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றுவார். இன்றைக்கி நம்ம யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட போகிறார், அவருடைய பாடுகள் எல்லாம் முடிய போகுது. இதை நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு விண்ணேற்புக்கு எப்படி நம்ம பொறுத்து பார்க்கலாம்னு சொல்லி இன்றைக்கி வாசிக்கும் போது அந்த கவனத்தோடு நம்ம வாசிக்க முயற்சிப்போம். கூடவே யோபுவினுடைய நம்ம நேற்று பார்த்தோம், எலிஹு இன்னொரு 4வது ஒரு நண்பர் யோபை பற்றி தவறாக தீர்ப்பிட்டு அவரை காயப்படுத்துகிறத மனசை காயப்படுத்துகிறத வாச்சோம். இன்றைக்கி தொடர்ந்து 33வது அதிகாரமும் 34ஆம் அதிகாரத்திலும் யோபில் எலிஹு தொடர்ந்து யோபு மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறத நம்ம இன்றைக்கி வாசிப்போம். நீதிமொழிகளில் நம்ம 4ஆம் அதிகாரமுக்குள்ளே நுழைய போகிறோம். முதல் வசனம்லேருந்து 9ஆம் வசனம். ஞானத்தினால் வரக்கூடிய நன்மை, கடவுளுக்கு அஞ்சு நடந்தோம் அப்படின்னா வரக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் வாசிப்போம். அந்த நன்மையெல்லாம் அப்படியே யோசேப்பினுடைய வாழ்வில் நிறைவேறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலி வாசிப்பு பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், யோசேப்பு எவ்வளவு வருடங்கள் இல்லை எவ்வளவு நாட்கள் அந்த சிறையில் இருந்தார் அப்படின்றத கவனித்து கொண்டு வாசிப்போம். அதுக்கப்புறம் 2வது கேள்வி, எந்த வயதில் அவருக்கு எந்த வயது இருக்கும்போது கடவுள் அவரை உயர்த்தினார், அதையும் நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். 3வது கேள்வி, யோசேப்பினுடைய 2 மகன்களினுடைய பெயர் என்ன, அதையும் கவனிப்போம். 4வது கேள்வி, யோசேப்பை பார்க்க அனுப்பும்போது யாக்கோபு ஒரு பையனை மட்டும் வச்சுக்குவார், மீதி 10 பேரை தான் அனுப்புவார். அந்த ஒரு பையனுடைய பெயர் என்ன, அதையும் நம்ம கவனித்து கொண்டே இன்றைக்கி வாசிப்போம். இன்றைய தினத்திற்கான விவிலி வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு வழக்கம் போல் நம்ம துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியாரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 41. 2 முழு ஆண்டுகள் கழிந்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். அக்கனவில் அவன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகிய கொழுத்த 7 பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றைத் தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து கரையிலிருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன. நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. அதன் பின் பார்வோன் துயல் கலைந்தான். மீண்டும் அவன் கண்ணயர்ந்த போது 2வது கனவு கண்டான். அக்கனவில் செழுமையான பொன்னிறமான 7 கதிர்கள் ஒரே தாளில் காய்த்திருந்தன.
அதன்பின் கீழை காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின. அந்த பதரான கதிர்கள் 7 செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன. பார்வோன் கண் விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான். காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கிக் கூறுவார் எவரும் இல்லை. அப்போது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி, என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது. பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் ஊழியர் மீது கடுஞ்சினமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர். அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம். அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்துச் சொன்னோம். அவன் எங்கள் கனவுகளுக்கு அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான். அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன. முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது. அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான். பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து வரச் செய்தான். அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர். அவர் முடி திருத்திக் கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது, என் கனவில் நைல் நதி கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கொழுத்த 7 அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் கரையேறி வந்தன. அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை. நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியனவாகவே தெரியவில்லை. முன்பு போலவே மெலிந்து தோன்றின. அதன் பின் நான் துயில் கலைந்தேன். மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் செழுமையான முற்றிய 7 கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன். அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு 7 கதிர்கள் வெளிவந்தன. இந்த பதரான 7 கதிர்கள் அழகிய 7 கதிர்களை விழுங்கிவிட்டன. இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன். ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை. அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே. கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். 7 நல்ல பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். 7 நல்ல கதிர்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே. அவற்றிற்கு பின் வந்த மெலிந்த அருவருப்பான 7 பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். பதராகி வெப்பக்காற்றினால் தீந்து போன 7 கதிர்கள் பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை குறிக்கும். நான் பார்வோனாகிய தங்களுக்கு சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்து நாடெங்கும் மிக வளமான 7 ஆண்டுகள் வரவிருக்கின்றன.
அதன்பின் 7 ஆண்டுகள் பஞ்சம் நிலவும். அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும். நாட்டின் வளமை நினைவுக்கே வராது. வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும். இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு 2 முறை வந்தது. எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும். மேலும் 7 வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் 5இல் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும். வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும். எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் 7 ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும். நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார். அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலம் என தோன்றியது. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இல்லர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாழியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2ஆம் தேரில் வலம் வரச் செய்து, இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூறச் செய்தான். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான். மேலும் அவன் யோசேப்பை நோக்கி, பார்வோனாகிய நான் கூறுகிறேன், உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான். பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபநாத்து பனேகா என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபெராவின் மகளான ஆசினத்தை அவருக்கு மணமுடித்து வைத்தான். எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநரானார். எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது 30. அவர் பார்வோனிடம் விடை பெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். வளமிக்க 7 ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது. அந்த 7 ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருள்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார். ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருள்களை சேமித்து வைத்தார். கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார். கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருள்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார். பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபெராவின் மகள் ஆசினத்து மைந்தர் 2 பெற்றெடுத்தாள். யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பலுகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார்.
எகிப்து நாட்டின் வளமான 7 ஆண்டுகள் முடிவுற்றன. யோசேப்பு முன்னறிவித்தபடி 7 ஆண்டு பஞ்சம் தொடங்கியது. எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது. எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவியபொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 42. எகிப்தில் தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தம் புதல்வர்களை நோக்கி, நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன்? இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். நாம் பஞ்சத்தால் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கென தானியம் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்றார். எனவே யோசேப்பின் சகோதரர் 10 தானியம் வாங்கும் பொருட்டு எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் யோசேப்பின் சகோதரனான பென்யமீனை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோபு அனுப்பவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடும் என்று எண்ணினார். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்கச் சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சேர்ந்து கொண்டனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்ட போதிலும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுது தாம் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒற்றர்கள், பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், எம் தலைவரே, அப்படியல்ல, உம் ஊழியர்களாகிய நாங்கள் உணவுப் பொருள்கள் வாங்கவே வந்துள்ளோம். நாங்கள் எல்லாரும் ஒரே தந்தையின் புதல்வர்கள். நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல என்றனர். அவர்களிடம் அவர், இல்லை இல்லை, பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்களே நீங்கள் என்று சொன்னார். அவர்கள் மறுமொழியாக, உம் அடியார்களாகிய நாங்கள் கானான் நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் 12 புதல்வர்கள். இப்பொழுது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான், இன்னொருவன் இறந்துவிட்டான் என்றனர். யோசேப்பு மீண்டும் அவர்களிடம், நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம். இதோ நான் உங்களை சோதித்தறியப் போகிறேன். பார்வோனின் உயிர் மேல் ஆணை, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படப் போவதில்லை. எனவே உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களிடம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன். இல்லையெனில் பார்வோனின் உயிர் மேல் ஆணை, நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார்.
பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்குள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விலங்கிட்டார். பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவன் பையிலிட்டு கட்டவும் வழிக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான். அவன் தன் சகோதரரை நோக்கி, என் பணம் திருப்பி தரப்பட்டுள்ளது, இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான். அவர்களோ மனக்கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடொருவர், கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர். பின்பு அவர்கள் கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் தெரிவித்தனர். அவர்கள் கூறியது, அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார். நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களை நடத்தினார். நாங்களோ அவரை பார்த்து, நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல. நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த 12 சகோதரர். ஒருவன் இறந்துவிட்டான். இளையவன் கானான் நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம். அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள், நீங்கள் நேர்மையானவர்கள்தாம் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்களுள் ஒருவனை என்னிடம் விட்டுச் செல்லுங்கள். பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு போங்கள். ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல, நேர்மையானவர்கள்தாம் என்று நானும் அறிந்து கொள்வேன். அதன்பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன். பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார். பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவனவன் பணமுடிப்பு காணப்பட்டது. பணமுடிப்புகளை கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுற்றனர். தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே, எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன என்றார். அதற்கு ரூபன் தம் தந்தையிடம், நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில்
என் இரு மைந்தரையும் கொன்றுவிடுங்கள். அவனை என் கையில் ஒப்புவியுங்கள், நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார். ஆனால் யாக்கோபு, என் மகனை உங்களோடு போகவிட மாட்டேன். இவன் சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 33. ஆனால் இப்பொழுது யோபே, எனக்கு செவிகொடும், என் எல்லா வார்த்தைகளையும் கேளும். இதோ நான் வாய் திறந்து விட்டேன், என் நாவினால் பேசுகிறேன். என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும், அறிந்ததை உண்மையாய் இயம்பும் என் உதடுகள். இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. உம்மால் முடிந்தால் எனக்கு பதில் சொல்லும், என்னோடு வழக்காட எழுந்து நில்லும். இதோ இறைவன் முன்னிலையில் நானும் நெய்வீரும் ஒன்றே. உம்மை போல் நானும் களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டவனே. இதோ நீர் எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை, நான் வலுவாக உம்மை தாக்க மாட்டேன். உண்மையாகவே என் காதுகளில் விழ நீர் கூறினீர், நானும் அம்மொழிகளின் ஒலியை கேட்டேன். குற்றமில்லா தூயவன் நான், மாசற்ற வெண்மனத்தான் யான். இதோ அவர் என்னில் குற்றம் காண பார்க்கின்றார், அவர் என்னை எதிரியாக எண்ணுகின்றார். மரத்துளையில் என் கால்களை மாட்டுகின்றார், என் காலடிகளை எல்லாம் கவனிக்கின்றார். இதோ இது சரியென்று பதில் உமக்கு கூறுகிறேன். கடவுள் மனிதரை விட பெரியவர், என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என ஏன் அவரோடு வழக்காடுகின்றீர்? ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார். அதை யாரும் உணர்வதில்லை. கனவில், இரவின் காட்சியில், ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில், படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார், எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார், மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீராவலியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள். அப்போது அவர்களின் உயிர் உணவையும் அவர்களின் ஆன்மா அறுசுவை உண்டியையும் அருவருக்கும். அவர்களின் சதை கரைந்து மறையும், காணப்படா அவர்களின் எலும்புகள் வெளியே தெரியும். அவர்களின் ஆன்மா குழியினையும் அவர்களின் உயிர் அழிப்போரையும் அணுகும். மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஓர் 1000 வானதூதர் அவர்களின் மீது இறங்கி குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும். ஏனெனில் இவர்களுக்கான மீட்டுத் தொகை என்னிடம் உள்ளது. இவர்களின் மேனி இளைஞனதைப் போல் ஆகட்டும், இவர்கள் இளமையின் நாள்களுக்கு திரும்பட்டும் என்று கடவுளிடம் மன்றாடினால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர் தம் முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள் காணச் செய்வார். அவர்களுக்கு தம் மீட்பை மீண்டும் அளிப்பார். அவர்கள் மனிதர் முன் இவ்வாறு அறிக்கையிடுவர், நாங்கள் பாவம் செய்தோம், நேரியதை கோணலாக்கினோம். இருப்பினும் அதற்கேற்ப நாங்கள் தண்டிக்கப்படவில்லை. எங்கள் ஆன்மாவை குழியில் விழாது அவர் காத்தார். எங்கள் உயிர் ஒளியை காணும். இதோ இறைவன் இவற்றையெல்லாம் மனிதர்க்கு மீண்டும் மீண்டும் செய்கிறார். இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின் ஆன்மாவை காப்பாற்றுகின்றார். வாழ்வோரின் ஒளியை அவர்கள் காணச் செய்கின்றார். யோபே, கவனியும், எனக்கு செவிகொடும், பேசாதிரும், நான் பேசுவேன். சொல்வதற்கு இருந்தால் எனக்கு பதில் சொல்லும், பேசுக. உம்மை நேர்மையுள்ளவர் என காட்டவே நான் விழைகின்றேன். இல்லையெனில் நீர் எனக்கு செவிசாயும், பேசாதிரும், நான் உமக்கு ஞானத்தை கற்பிப்பேன். யோபு ஆகமம் அதிகாரம் 34. எலிகூ தொடர்ந்து கோரினான், ஞானிகளே, என் சொற்களை கேளுங்கள். அறிஞர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நாக்கு உணவை சுவைத்து அறிவது போல காது சொற்களை பகுத்துணர்கின்றது.
நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்து கொள்வோம். நல்லது எதுவோ அதை நமக்குள்ளேயே முடிவு செய்வோம். ஆனால் யோபு சொல்லியுள்ளார், நான் நேர்மையானவன், ஆனால் இறைவன் என் உரிமையை பறித்து கொண்டார். நான் நேர்மையாக இருந்தும் என்னை பொய்யனாக்கினார். நான் குற்றமில்லாதிருந்தும் என் புண் ஆறாததாயிற்று. யோபை போன்று இருக்கும் மனிதர் யார்? நீர் குடிப்பது போல் அவர் இறைவனை இகழ்கின்றார். தீங்கு செய்வாரோடு தோழமை கொள்கின்றார். கொடியவருடன் கூடி பழகுகின்றார். ஏனெனில் அவர் சொல்லியுள்ளார், கடவுளுக்கு இனியவராய் நடப்பதனால் எந்த மனிதருக்கும் எப்பயனும் இல்லை. ஆகையால் அறிந்துணரும் உள்ளமுடையவர்களே செவி கொடுங்கள். தீங்கிழைப்பது இறைவனுக்கும் தவறு செய்வது எல்லாம் வல்லவருக்கும் தொலைவாயிருப்பதாக. ஏனெனில் ஒருவரின் செயலுக்கேற்ப அவர் கைமாறு செய்கின்றார், அவரது நடத்தைக்கேற்ப நிகழச் செய்கின்றார். உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார், நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார். பூவுலகை அவர் பொறுப்பில் விட்டவர் யார்? உலகனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தவர் யார்? அவர் தம் ஆவியை தம்மிடமே எடுத்துக் கொள்வதாக இருந்தால், தம் உயிர் மூச்சை மீண்டும் பெற்றுக்கொள்வதாயிருந்தால், ஊனுடம்பு எல்லாம் ஒருங்கே ஒழியும், மனிதர் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவர். உமக்கு அறிவிருந்தால் இதை கேளும், என் சொற்களின் ஒலிக்கு செவி கொடும். உண்மையில் நீதியை வெறுப்பவரால் ஆட்சி செய்ய இயலுமா? வாய்மையும் வல்லமையும் உடையவரை நீர் பழிப்பீரோ? அவர் வேந்தனை நோக்கி வீணன் என்றும் கோமகனை பார்த்து கொடியோன் என்றும் கூறுவார். அவர் ஆளுநனை ஒருதலை சார்பாய் நடத்த மாட்டார். ஏழைகளை விட செல்வரை உயர்வாய் கருதவும் மாட்டார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவர் கைவேலைப்பாடுகள் அல்லவா? நொடிப்பொழுதில் அவர்கள் மடிவர், நள்ளிரவில் நடுக்கமுற்று அழிவர். ஆற்றல் மிக்காரும் மனித உதவியின்றி அகற்றப்படுவர். ஏனெனில் அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன, அவர்களின் அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார். கொடுமை புரிவோர் தங்களை ஒளித்துக் கொள்ள இருளும் இல்லை, இறப்பின் நிழலும் இல்லை. இறைவன் முன் சென்று கணக்கு கொடுக்க எவருக்கும் அவர் நேரம் குறிக்கவில்லை. வலியோரை நொறுக்குவதற்கு அவர் ஆய்ந்தறிவு செய்ய தேவையில்லை. அன்னார் இடத்தில் பிறரை அமர்த்துவார், அவர்களின் செயலை அவர் அறிவார். ஆதலால் இரவில் அவர்களை வீழ்த்துவார், அவர்களும் நொறுக்கப்படுவர். அவர்கள் கொடுஞ்செயலுக்காக அவர் மக்கள் கண்முன் அவர்களை வீழ்த்துவார். ஏனெனில் அவரை பின்பற்றாமல் அவர்கள் விலகினர். அவர் தம் நெறி அனைத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏழையின் குரல் அவருக்கு எட்டச் செய்தனர். அவரும் ஒடுக்கப்பட்டவர் குரலை கேட்டார். அவர் பேசாதிருந்தால் யார் அவரை குறை கூற முடியும்? அவர் தம் முகத்தை மறைத்துக் கொண்டால் யார்தான் அவரை காண முடியும்? நாட்டையும் தனி மனிதரையும் அவரே கண்காணிக்கின்றார். எனவே இறை பற்றில்லாதவரோ மக்களை கொடுமைப்படுத்துபவரோ ஆளக்கூடாது. எவராவது இறைவனிடம் இவ்வாறு கேட்பதுண்டா? நான் தண்டனை பெற்றுக்கொண்டேன், இனி நான் தவறு செய்ய மாட்டேன். தெரியாமல் செய்ததை எனக்கு தெளிவாக்கும். தீங்கு செய்திருந்தாலும் இனி அதை நான் செய்யேன். நீர் உம் தவற்றை உணர மறுக்கும் போது கடவுள் உம் கருத்துக்கேற்ப கைமாறு வழங்க வேண்டுமா? நீர்தான் இதை தீர்மானிக்க வேண்டும், நான் அல்ல. ஆகையால் உமக்கு தெரிந்ததை கூறும். புரிந்து கொள்ளும் திறன் உடையவரும் எனக்கு செவிசாய்ப்பவர்களில் ஞானம் உள்ளவரும் இவ்வாறு சொல்வர். யோபு புரியாமல் பேசுகின்றார், அவர் சொற்களும் பொருளற்றவை. யோபு இறுதி வரை சோதிக்கப்பட வேண்டுமா? ஏனெனில் அவரின் மொழிகள் தீயோருடையவை போல் உள்ளன. யோபு தாம் பாவம் செய்ததோடு கிளர்ச்சியும் செய்கின்றார். ஏளனமாய் நம்மிடையே அவர் கைதட்டுகின்றார். இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளை கொட்டுகின்றார். நீதிமொழிகள் அதிகாரம் 4. பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கின்றேன். நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள். நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே. நான் சொல்வதை உன் நினைவில் வை,
என் கட்டளைகளை மறவாதே, நீ வாழ்வடைவாய். ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடிப் பெறு. நான் சொல்வதை மறந்துவிடாதே, அதற்கு மாறாக நடவாதே. ஞானத்தை புறக்கணியாதே, அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டம் கொள், அது உன்னை காவல் செய்யும். ஞானத்தை தேடிப் பெறுவதே ஞானமுள்ள செயல். உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடிப் பெறு. அதை உயர்வாய்க்கொள், அது உன்னை உயர்த்தும். அதை நீ தழுவிக்கொள், அது உன்னை மாண்புறச் செய்யும். அது உன் தலையில் மலர்முடியைச் சூட்டும், மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. யோசேப்பை போல எங்களுடைய தாழ்விலும் எங்களுடைய உயர்விலும் உங்களை மட்டுமே எப்பயுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு வரத்தை தாரும் ஆண்டவரே. யோபுவை போலவும் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, அதை பொறுத்து எங்களுடைய சந்தோஷமோ எங்களுடைய தைரியமோ திடமோ அமையக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வுனால் எங்களுடைய நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் சந்தோஷமும் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்கன்ற அந்த ஒரு உண்மையை உணர்வதன் வழியாக எங்களுடைய திடமும் தைரியமும் சந்தோஷமும் எங்கள் வாழ்நாள் முழுதும் யோபுவை போல யோசிப்பை போல இருக்கட்டும் அப்பா. அம்மா, இந்த ஞானத்தை எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவிடம் வந்து பெற்றுத்தாங்கம்மா. ஞானத்தின் இருப்பிடமே நாங்களும் இந்த ஒரு ஞானத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அன்றாட வாழ்வில் பயணிக்க எங்களுக்கு பரிந்து பேசியல்லும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்துக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, யோசிப்பு எவ்வளோ வருஷம் சிலையில் இருந்தார்? 41வது அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, அவர் 2 வருஷம் முழுமையாக சிறையில் இருந்தார். அந்த ஒடுக்கத்தில் பொறுமையாக யோசிப்பு காத்துக்கிட்டு கொண்டிருந்தார். பாருங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் பைபிள் வந்து அமைதியாக இருக்கும். அவங்க யோசிப்பை அடித்து அவரை வந்து குழியில் தள்ளினப்பு கூட அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். பாருங்கள், நம்ம அதுக்கப்புறம் வாசிப்போம். 42வது அதிகாரம் 21வது வசனத்தில் யோசிப்பு வந்து கெஞ்சினாராம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, அவன் எவ்வளோ கெஞ்சி நம்ம அவனை விடாமல் நம்ம அவனை வந்து தீங்கு செஞ்சோமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறத தெரியுது. அப்போ தான் தெரியுது யோசிப்பு வந்து கெஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இங்கேயும் பாருங்கள், சிறையில் அவர் ஜெபித்திருக்கலாம், நமக்கு தெரியல. கண்டிப்பாக அவர் ஜெபித்திருப்பார். அந்த 2 வருஷம் அவருடைய கடைசி அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்னாடி அந்த இருட்டில், அந்த டஞ்சனில், அந்த தனிமையில் ஆண்டவர் அவரை போட்டார். அப்போ தான் அவர் முழுமையாக நிறைவு பெற்று ஆண்டவருடைய அந்த உறவில் அவர் முதிர்ச்சி அடைஞ்சார். 2 வருஷம், கடைசி 2 வருஷம் அவரை உச்சக்கட்டமாக சோதிக்க வேண்டிய அந்த நேரம். சரி, 2வது கேள்வி, யோசிப்பு எந்த வயசில் இருக்கும்போது பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டார் அதிகாரத்தில் அப்படின்னாக்க 30 வயசில். 3வது கேள்வி, யோசேப்பினுடைய 2 மகன்களினுடைய பேர் என்ன? முதல் பையனுடைய பேர் மனாசே, ஆங்கிலத்தில் மனாசே அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்த மகனுடைய பேர் எப்ராஹிம், இங்கிலீஷில் எஃப்ரெம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுதான் யோசேப்பினுடைய 2 மகன்களுடைய பேர், மனாசே, எப்ராஹிம். 4வது கேள்வி, யாக்கோபு எந்த ஒரு பையனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற 10 பேரை அமுச்சு விட்டாங்க அப்படின்னாக்க பென்யமின். ஏன்னா யாக்கோபினுடைய அன்பார்ந்த மனைவி ராகலினுடைய 2வது மகன், கடைசி மகனும் கூட சொல்லலாம். அதாவது யோசேப்பினுடைய கூட பிறந்த சகோதரன், அவரை மட்டும் யாக்கோபு வச்சுக்கிட்டு மீதி பேர் அமைச்சார். ஏன்னா அவருக்கு ராகேலை பிடிக்கும். ராகேலுடைய முதல் பையன் அவரை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டார். யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2வது பையனையாவது சேஃப்கார்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவரை மட்டும் வச்சுக்கிறாரு. சரி, இன்றைய தினத்திற்கான இந்த விளக்க உரை, இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதியில் ரொம்ப சிறிய விளக்க உரை தான். ஒரு அழகான விஷயம் நமக்கு ஒன்று மட்டும் புரியுது. ஆபிரகாம் 75 வயசில் இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு குழந்தை பிறக்கணும்னு வாக்களித்தார். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. ஈசாக்குக்கு 40 வயசில் ரெபேக்காவோட கல்யாணம் ஆச்சு. 60 வயசில் தான் அவருக்கு ஏசாவும் யாக்கோபும் பிறந்தாங்க. 20 வருஷம் ஈசாக்கு காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. ஆபிரகாம் 25, ஈசாக்கு 20. யாக்கோபு முதல் மனைவிக்காக
7 வருஷம் வேலை செஞ்சார். அடுத்த மனைவிக்காக 7 வருஷம். அப்புறம் அவருடைய சொத்து நிலன் புலன்கள் எல்லாம் கிடைப்பதற்காக, ஆடு மாடுகள்லாம் கிடைப்பதற்காக 6 வருஷம். மொத்தம் 20 வருஷம். ஆபிரகாம் 25, ஈசாக்கு 20, யாக்கோபு 20 வருஷம் வெயிட் பண்ண இருந்துச்சு அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேற்றி அவர் திரும்பவும் ஊருக்கு வரத்துக்கு. யோசேப்புக்கு 17 வயசில் விற்று போட்டாங்க. அவருடைய கனவு வந்துச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனக்கு முன்னாடி மண்டிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அது நிறைவேறுவதற்கு 13 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைவேறுவதற்கு முன்னாடி 30 வயசில் நிறைவேறார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய அந்த கரடு முரடான பாதைகள் எல்லாம் அவர் கடந்து செல்ல வேண்டியிருந்துச்சு. ஆண்டவர் நம்ம தனிமைப்படுத்துகிறாரு. ஆண்டவர் நம்ம தனியாக கூப்பிட்றாரு. ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல போடுறாரு, கஷ்டமான இடத்துலனா அதை நம்ம தாழ்ச்சியோட யோசிப்பை போல் அமைதியாக, அவர் அமைதியாக இருக்கிறார் பாருங்கள். பிரச்சனை வரப்பெல்லாம் அமைதியாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த தாழ்விலும் அவர் கடவுளை ஞாபகம் வச்சுருந்தார். சிறையில் இருக்கும்போதும் சரி, அந்த குழியில் இருக்கும்போதும் சரி, போத்திபாரனுடைய வீட்டில் இருக்கும்போதும் சரி, அவர் உயர்த்தப்படும் போதும் சொல்லி பாருங்கள், அந்த கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்குற கடவுள் நான் இல்லை அப்படின்றாரு. யோசேப்புக்கு எப்பயுமே காட் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு, கடவுளின் நினைவில் இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, யாக்கோபு யோசேப்புக்கெல்லாம் அந்த கனவுல கடவுள் வரும்போது அவங்க ஆவிக்குரிய அந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஏசா பாருங்கள், சாப்பாடு அது போதும், அந்த ஒரு சிவப்பு கூழை குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கும் போகிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் உலக கான்ஷியஸ்னஸில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கடவுளோட கான்ஷியஸில் இருக்காங்க, கனவுகளில், உயரிய நிலையில், ஆவிக்குரிய விஷயங்களில். ஸோ யோசேப்பு அந்த காட் கான்ஷியஸ்னஸ், தாழ்விலும் அவர் கடவுள் நினைவில் இருக்கிறாரு, உயர்வில் பார்வோன்கிட்ட உயர்த்தும் படும் போதும் அவர் கடவுளுடைய நினைவில் இருக்கார். அதான் அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் அப்படின்னு சொல்லி யோசேப்பே சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 42வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில். ஸோ சிம்பிள், யோசேப்புடைய சீக்ரெட், அவர் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நடந்தார். யோபுவோடைய சீக்ரெட் அதுதான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லா நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய சீக்ரெட் அதுதான். அவங்க கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகினாங்க. கடவுள் அவங்களோடு இருந்தாங்க. அவருடைய பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் அவர் காட்டினார். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வையும் ஃபெய்த்ஃபுல்னஸையும் காட்டினார். இவங்க பதிலுக்கு அவருக்கு அஞ்சி, அவர் அன்பு செஞ்சு, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவரோட வழியில் நடந்தாங்க, தீமையை விட்டு விலகி நடந்தாங்க. இன்றைக்கான இந்த ஒரு பகுதி நமக்கு இது ஒன்று மட்டும் தெரியணும். ஒவ்வொரு முறை நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுளின் நினைவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் தீமையை விட்டு திரும்பி விலகி யோசிப்பு போல் ஓடும்போது அப்போதைக்கு அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், இடுக்கமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எதையோ இழக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லோரும் மாதிரியும் வாழாமல், எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி வாழாமல் நம்ம மட்டும் ஏதோ வேறு ஒரு உலகத்தில் ஏதோ கடவுளை நினச்சிக்கிட்டு ஏமாறுவதை போல் தெரியலாம். அந்த மது பரிமாறுபவர் மறந்தார் யோசேப்பை. ஆனால் கடவுள் பார்வோனுக்கு கனவை கொடுத்து சூழ்நிலையை உருவாக்கி மது அருந்துபவரை நினைவு கொண்டு வந்தார் யோசேப்பை. அதே போல் தான் கடவுள் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். அதான் சொல்லுவாங்க, நம்ம யோசேப்பை போல் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன்னன் பார்வோனாக இருந்தாலும், நம்ம எகிப்தில் வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இருக்காதுன்றாங்க. அதே போல் அது தானியலுக்கும் சொல்லுவாங்க, நம்ம தானியலை போல் ஜெபித்தோம் அப்படின்னா நம்ம பாபிலோனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நெபுகத்நேசர் நம்மளுடைய அரசனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம யோசிப்பை போல் இருக்கிறோமா, தானியலை போல் இருக்கிறோமா? நம்மளை சுற்றி எவ்வளவு சூழ்நிலைகள் பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் யோசிப்பை போல் இருக்கிறேன்னா, நான் தானியலை போல் இருக்கிறேன்னா, பின்னாடி நம்ம வாசிப்போம் தானியலை பற்றி. யோபுவை போல் இருக்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் யோபுனுடைய கிட்டத்தட்ட நம்ம அவரோட முடிவுக்கு வரப்போகிறோம். கடவுள் எல்லாத்தையும் பல மடங்கு இரட்டிப்பாக அவருக்கு திருப்பி கொடுக்க போகிறத நம்ம வாசிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாட்களில். கேள்வி, நம்ம மேபி நம்ம மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம். நம்மளால் சில சமயம் முடியல. இப்போ நம்ம யோசிப்பை பற்றி வாசிச்சிருக்கோம், யோபுவை பற்றி வாசிச்சிருக்கோம். நம்மளுடைய சின்ன சின்ன தீய நாட்டங்கள், நம்ம உடலின் ஆசைகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே ஓகே யோசிப்பை ஆசீர்வதிச்ச மாதிரி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு மோட்டிவேஷனை இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். ஒரு நாள் என்னை கடவுளை ஆசீர்வதிப்பார், நான் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். எப்பயுமே அந்த வெயிட்டிங் பீரியட் தான் கஷ்டம் கடவுளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியட், அந்த காத்திருக்கக்கூடிய காலம் முடியும் போது, அவருடைய நேரம் வரும்போது மனசில் எல்லாமே அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிகிற அளவுக்கு கொண்டு வந்து கடவுள் போடுவார். பட் காத்திருக்கணும். அந்த காத்திருப்பது அவருக்கு தெரியும். நம்ம அவரோடு இருக்கக்கூடிய உறவு முதிர்ச்சி அடையும், அவரோடு இருக்கக்கூடிய அன்பு
ஆளப்படும். அதுக்கு தான் கடவுள் காத்திருக்க வைக்கிறார். அந்த பொருளுக்கான அந்த அவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய விலை நமக்கு தெரியும், அதோட மதிப்பு தெரிய வரும். நம்ம ஒழுங்குபடுத்தப்படுவோம், டிசிப்ளின் ஆக்கப்படுவோம். நிறைய நன்மைகள் நடக்கும் அந்த காத்திருக்க பீரியடில். அவர் மேலே இருக்க விசுவாசம் அதிகரிக்க, நம்மளுடைய பாவ அடிமைத்தனங்கள் நம்ம வெளியே வருவோம், நம்மளுடைய பழைய அந்த இயல்பிலிருந்து வெளியே வருவோம். புது மனிதராக மாற்றணும்னா அந்த கோதுமை மண்ணில் விழுந்து மடியணும். அந்த 17 வயசில் இருந்த யோசேப்பு சாகணும். 30 வயசில் அவர் உருமாறி இருப்பார். அந்த உருமாற்றத்துக்கு கடவுளுக்கு வேறு வழியில் அந்த கரடு முரடான பாதையில் வழி நடத்தி கொண்டு போகணும். அவர் நம்மையும் அப்படி தான் எதிர்பார்க்குறார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். தைரியமாக இருப்போம். அவர் நமக்கு இடுக்கங்களையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறார் அப்படின்னா, கடவுள் நம்ம அவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நடந்தோன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் யார் மறந்தாலும் கடவுள் நினைவில் கொண்டு உரிய காலத்தில் நம்மளை உயர்த்துவார், நம்மை மாற்றுவார். அந்த குழியிலிருந்து யோசிப்பை எடுத்தது போல், சிறையிலிருந்து யோசிப்பை தூக்குனது போல், நம்மையும் நம்மளுடைய குழிகளிலிருந்தும் நம்மளுடைய சிறையின் அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்மை அவர் விடுவிப்பார், நம்மை அவர் உயர்த்துவார். ஒன்று தான், அவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி அவரை மட்டும் அன்பு செய்யணும். மனசு யோபுவை போல் நம்ம மற்ற பொருட்களில் இல்லை மற்ற நபர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு என் கடவுள் தான் சொல்லி கடவுளை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம வச்சோன்னா, அவரில் நம் அகமகிழ்ந்தோம் என்றால் அவர் நம் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இது ஒரு பக்கம் இருக்க. அலகாரிக்கல் சென்ஸ் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா? யோசேப்பினுடைய உயர்வை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு, அவருடைய முன்னேற்றத்துக்கு இது எப்படி முன்னடையாளமாக விளங்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு 7 விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யோசேப்பு 2 வருடங்களிலிருந்து 3வது வருடம் அவருடைய சிறையிலிருந்து உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அடுத்தபடியாக அமர்த்தப்படுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு 2 நாட்கள் இருந்து 3ஆம் நாள் அவர் கல்லறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவர் வெளியே வருகிறார். அங்கே பார்த்தோன்னா அவர் ஷேவ் பண்ணி யோசேப்பு அவருடைய ஆடையெல்லாம் மாற்றி ஒரு புதிய ஒரு தோட்டத்துக்கு வருகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு அவருடைய கல்லறைன்ற சிறையிலிருந்து அவர் வெளியே வரும்போது புதிய ஒரு தோற்றத்தை அவர் கொண்டிருந்தார். 2வது, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தபடியாக அமர்த்தப்படுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசுவும் தந்தையினுடைய வலதுபுறத்தில் அவருக்கு இணையாக அமர்த்தப்படுகிறார். அங்கே யோசேப்பு உயர்த்தப்பட்டோன்னே எல்லாரும் அவருக்கு மண்டியிடணும் அப்படின்னு சொல்லி 43வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 41வது அதிகாரம் 43வது வசனத்தில். இங்கே பிலிப்பியர் 2:10 சொல்லுது, ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட்ட போது எல்லா முழங்கால்களும் அவர் முன்னாடி முழங்கணும் அப்படின்னு சொல்லி மடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2:10. 3வது, யோசேப்பு 30 வயதில் இருக்கும்போது பார்வோனுடைய சேவையை துவங்குகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு 30 வயசில் தந்தையினுடைய சேவையை துவங்குறத லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 23 வாசிக்கிறோம். 4வது ஒற்றுமை பாருங்கள். தொடக்க நூல் 41வது அதிகாரம் 55வது வசனத்தில் பார்வோன் போய் சொல்கிறார், நீங்கள் போய் யோசேப்பு பார்த்து யோசேப்பு சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்றார். யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? எல்லாருக்கும் அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஃபிசிக்கல் டெத்திலிருந்து அவங்க சாகாமல் இருக்கிறதுக்காக தேவையான தானியங்களை அப்பங்களையும் தருகிறார். இங்கே தேவமாதா சொல்கிறார்கள், ஏன்னா பார்வோனுக்கு யோசேப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கே தேவமாதாவுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி நன்றாக தெரிந்தது. மாதா காணவர் கல்யாணத்தில் யோசேப்பினுடைய அங்கே 30 வயசில் பார்வோன் யோசேப்பு கிட்ட போய் எல்லாரையும் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்றாங்க. இங்கே ஆண்டவர் இயேசு 30 வயசில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவை நன்று அறிந்த மாதா அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். பின்னாடி அந்த திராட்சை ரசத்தை அவர் இறுதி ராவணவின் போது அவருடைய இரத்தமாக மாற்றி இந்த உலகிற்கு எல்லாத்துக்கும் வெறும் ஃபிசிக்கல் டெத்துலேருந்து மட்டும் இல்லை, உடலளவு சாவில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய சாவிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய, நிலைவாழ்வு தரக்கூடிய அவருடைய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தை அவர் தரப்போகிறார். 5வது ஒற்றுமை, யோசேப்பு இஸ்ரேல் குடும்பத்தினர்கள், யாக்கோபின் குடும்பத்தினர்கள், எகிப்தியர்கள், பிற இனத்தவர்கள், அதுக்கப்புறம் வாசிக்கிறோம் தொடக்க நூல் 41வது அதிகாரம் 57 மொத்த உலகத்தையுமே அவருடைய அப்பத்தினால் கொடுத்து உலகம் அனைத்தையும் பஞ்சத்தின் போது சாவிலிருந்து காப்பாற்றினார் யோசேப்பு. இங்கே ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசனை தெரியும். மொத்த உலகுக்கும், முதல்ல யூதர்களுக்கும், அவருடைய குடும்பமாகி யூதர்களுக்கும், அதுக்கப்புறம் பிறனத்தவர்களுக்கும், மொத்த உலகிற்கும் அவர் வாழ்வு தரக்கூடிய அப்பத்தை, அவருடைய உடலை நமக்கு தருகிறார். 6வது ஒற்றுமை,
யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது, பார்வோனுடைய சேவையில் இருந்தபோது அவர்களுடைய சகோதரர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இதை நம்ம 42வது அதிகாரம் தொடக்க நூல் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய சகோதரர்கள், அவருடைய சீடர்கள் யாரும் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியலை. எம்மாவு சீடர்களும் கண்டு கொள்ள முடியலை அடையாளம். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் ஏன் அவருடைய அடையாளத்தை மறைத்தார்னு அது இங்கே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. முன்ன அடையாளமாக யோசேப்பு உயர்த்தப்பட்ட போதும் அவருடைய சகோதரர்கள் யாரும் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இங்கே ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார், அவரை யாரும் அவருடைய சகோதரர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். 7வது ஒற்றுமை என்ன அப்படின்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் மனம் திரும்புகிறாங்க. அதில் தலைமகனாகிய ரூபன் 42வது அதிகாரம் தொடக்க நூல் 21வது வசனத்தில் தெளிவாக அவர் மனமாற்றம் அடைகிறத அவர் பேசுகிறாரு. இங்கே ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்கள்லாம் அவரை விட்டு ஓடி சென்றதை குறித்து மனமாற்றம் அடைகிறார்கள். பேதுரு அழுது புலம்பி மனமாற்றம் அடைஞ்சதை நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம். இவ்வளோ அழகான ஒற்றுமைகள் யோசேப்பினுடைய உயர்வுக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய உயர்வுக்கும் அமைகிறத நம்ம எங்களால் பார்க்க முடியுது. ஸோ அல்டிமேட்டாக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, ஆண்டவர் இந்த உடஞ்ச மானிடத்தை, இந்த ஜென்ம சுபாவம் கொண்ட இந்த மானிடத்தில் இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை எடுத்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களோடு அவர் இருந்து அவருடைய பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் காட்டி அவர்கள் வழியாக அவருடைய வாக்கு உன் வழியாகவும் உன் வழிமரபின் உன் வித்தின் வழியாகவும் இந்த உலகத்தின் மக்களினங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் விசுவாசமுள்ள தந்தையாக நம்பிக்கைக்குரிய அப்பாவாக இருந்து அதை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வழியாக அதை பரிமாற்றிகிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக அதை மாதாவிலும் அவங்களுடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசுவிலும் நிறைவு பெற்று அந்த மாதாவின் வித்தின் வழியாக இந்த மொத்த உலகமாகிய நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய வழிமரபாக போகிறோம் ஞானஸ்தானத்தின் வழியாக. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் வழியாக இந்த மீட்பின் திட்டத்தில் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு ஆண்டவர் இருந்து அவர் பேரன்பையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் காட்டி அவருடைய ஆவியை ஊற்றி இந்த உலகத்தை தயாரித்து கொண்டே வருவார். கடைசியாக காலம் நிறைவேறிய போது அவர் தம் மகன் வழியாக தேவ தாயின் வழியாக நமக்கு அதை கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெறுகிற நம்ம எல்லாரோடும் ஆண்டவர் இருக்க போகிறார். உலகம் முடியும் வரை நம்ம எல்லார் மேலேயும் தூய ஆவியானவரை ஊற்றப் போகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாக நம்ம மாறப்போகிறோம். தொடர்ந்து பயணிப்போம். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு திரும்பி ஓடும்போது யோசேப்பு ஓடினார். எப்பயுமே பாருங்கள், இச்சைக்குறை பாவத்தில் விழுகிறவருக்கு புத்தி கூர்மை குறையும்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, புனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த பாவத்தை விட்டு திரும்புகிறாரு. அவருக்கு கடவுளுடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவர் கடவுளுக்கு அஞ்சுகிறார். கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் தொடக்கமாக இருக்குது. அப்போ ஒரு பாவத்தை விட்டு திரும்பும்போது கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுக்குறார். அந்த கனவுகளை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, எப்படி பஞ்சத்துலேருந்து பழைக்கலான்ற அந்த ஒரு ஐடியாவும் கொடுக்குறார். பார்வோன் மன்னன் அதை பார்த்து மிகுந்த சர்ப்ரைஸ் ஆகிறாரு, இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அவர் உடனே யோசிப்பை அவருக்கு அடுத்தபடியாக அதிகாரத்தில் அமர்த்துறாரு. அப்போ பாவத்தை விட்டு நம்ம திரும்புவது புத்தி கூர்மை நமக்கு கிடைக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கூட வருது. இப்படி மீட்பின் திட்டத்தில் ஒரு சில தேர்ந்தெடுத்த நபர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகிறத நம்ம பார்க்குறோம். பின்னாடி நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருமே ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு அவர் அன்பு செய்யணும், வாழணும். இது இந்த உலகம் மொத்தத்துக்கும் பரப்பணும். ஆனால் அதனுடைய ஒரு முன்னடையாளமாக இப்பொழுதைக்கு இந்த மூதாதையர்கள் நமக்கு விளங்குகிறார்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து இந்த மீட்பின் இந்த திட்டத்தில், இந்த வரலாற்றில் நமக்கு முன்மாதிரியாக நிறைய நபர்கள் வருவாங்க. கவனித்து கொண்டே வருவோம். அவர்களைப் போல நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேர்ந்தெடுத்த நபர்கள் மேல் ஆவியை ஊற்றினார். ஆனால் இப்போது ஞானஸ்தானம் பெறுகிற ஆண்டவர் இயேசுவோடு இணைகின்ற மாதாவோடைய பிள்ளையாய் மாறுகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் தம் ஆவியை ஊற்றுகிறார். தொடர்ந்து முன்மாதிரிகளை நாம் பார்த்து கொண்டே பயணிப்போம். நாளை தினத்தில் நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.